அடுத்தல ஐயா, அடுத்தல கூட்டணிக்கு ஆட்சிக்கு ஆளை கூப்பிட்றீங்க. உனக்கு வந்து 50 கோடி தரேன், இன்னொருத்தன் வந்தாக்கா அவனுக்கு 100 கோடி தரேன், இன்னொரு கட்சிக்காரன் வந்தாக்கா நீ 20 கோடி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டணி கோடி கணக்கில் கொடுத்து அவனுக்கு கூட்டணி ஆட்சிக்கு கூப்பிட்றீங்களே, நல்லாவா இருக்குது. தனிச்சு ஜெயிக்க முடியுமா சொல்லுங்கப்பா? முடியாது. ஆகையால் மக்களுக்கு நீங்கள் சண்டை பண்ண மாட்டீங்க, நீங்கள் உங்கள் அந்த சேரை விட்டு கொடுக்க மாட்டீங்க, அப்படி தானே? யாராவது நல்ல மனுஷன் வரட்டுமே என்ன ஐயா முக சொல்லலையா? அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நாடு ரொம்ப நாசமாக போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே ரோடு ஃபுல்லாக மோசமாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், ரோடு ஃபுல்லாக மோசமாக இருக்குது. இது யார் பாப்பா? இதுக்கு யார் கான்ட்ராக்ட் கொடுப்பா சொல்லுங்க? அப்போ இது கான்ட்ராக்ட் யார் கொடுப்பா? கான்ட்ராக்ட் கொடுத்தா பாலம் கிடச்சிருந்துக்க பாலம் இடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் என்னங்கப்பா ஐயா, நான் ரொம்ப மரியாதையோடு பேசுகிறேன். இல்லை ஒரு நாள் டென்ஷன் வச்சுட்டு ஒரு மாதிரி பேசுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப நல்ல மூடு. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் எனக்கு வந்து ரொம்ப கடவுள், எனக்கு என் தெய்வம். நான் சிம்மராசிக்காரன். எனக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் முருகனை பிடிக்கும், அதுக்கப்புறம் சிவனை பிடிக்கும். ஃபஸ்ட்டு விநாயகரை பிடிக்கும், எனக்கு முருகனை பிடிக்கும், அதுக்கப்புறம் சிவனை பிடிக்கும். ஓகேவா? ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, எனக்கு இந்த 3 தெய்வம் 30 தெய்வம் எனக்கு. ஓகேவா? நான் லேடிஸ் சொல்ல வரல. இந்த முருகன், விநாயகர், அப்புறம் வந்து சிவன், 3 பேரும் எனக்கு பிடிக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு சொல்லணும்னா தெய்வம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தான் தெய்வம் பிடிக்காத. நீங்கள் திராவிடனாச்சே, அதாவது கடவுளை பிடிக்காதவங்களுக்கு தானே உங்களுக்கு என்ன தீக்கனா நீங்கள் யார்? கடவுளை பிடிக்காது, உங்களுக்கு தெய்வத்தை பிடிக்காது. எங்களுக்கு பிடிக்கும், இந்துக்களுக்கு தெய்வம் பிடிக்கும். அதுதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். விநாயகர் சதுர்த்தி, அடுத்த ஆயுத பூஜை, அடுத்தல அப்புறம் பொங்கல், அப்புறம் வந்து தீபாவளி, அதுக்கப்புறம் ஏதோ வரும் பொங்கல். ஆனால் நீங்கள் உண்மையும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட பணம் கோடி கணக்கில் பணம் இருக்குது, 2 லட்சம் கோடி வச்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு தெய்வம் தேவையில்லை. முகச்சம் இல்லையா? நான் சும்மா சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். பார்த்துக்கிடுங்க. நான் உயிர் ஒரு நாளைக்கு எப்பவுமே ஒரு மனத்தில் உயிர் போயிடும். ஆனால் போகும்போது ரூபாயில் கொண்டு போக முடியாது. ஆகையால் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு பண்ணிங்கனாக்கா எம்ஜிஆர் மாதிரி வாழுவீங்க. எம்ஜிஆர் இன்றைக்கும் பேசுது. எம்ஜிஆர் என் மனசில் இருக்கார், நெஞ்சில் இருக்கார். எம்ஜி ராமச்சந்திரன் வந்துட்டு என் மனசில் இருக்கார். அவர் அப்பான்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் சொந்தக்காரன் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்களாம் போனீங்க, உங்களை வந்து சொந்தக்காரன்னு சொல்ல முடியாது. அந்தாளா அப்படின்ட்டுருவாங்க. ஆகையெல்லாம் பார்த்து பறித்து நடந்துக்கிடுங்க. அதாவது சாகிற நேரத்துலையாவது நல்லது பண்ணிட்டு போங்க. இந்த கூட்டணி ஆட்சி வச்சு நாசமாக போய் மக்களை நாசமாக்காதீங்க ப்ளீஸ். நல்லா இருப்பீங்க. பாய். இனிமேல் நான் அப்புறம் பேசுகிற வைங்க.